ஹாய் மக்களே, இன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா தாங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்க போகிறாங்க. கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றிட்டாங்க. அதில் வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, கொஞ்சமாக புளிக்குழம்பு பொடி, அப்புறமா அரைச்சி வச்சுருக்க மசாலா கிரேவி. இது என்ன மசாலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய், சின்ன சீரகம், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்காங்க. அந்த மசாலாவை அந்த புளி கரைச்ச தண்ணியோடு ஊற்றி நல்லா அதை விரவிட்டு, கத்திரிக்காவை நல்லா கழுவிட்டு துண்டு துண்டாக வெட்டாமல் இந்த மாதிரி கத்திரிக்காவை நாலாக கீறிட்டு அதுக்குள்ளே அரைச்சி வச்சுருக்க மசாலாவை எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வச்சு அமைக்கி தட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டாங்க. இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எனக்கு அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க. இதை நம்ம 4 நாள் 5 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். புளி ஆல்ரெடி முதைய கரைச்சி ஊற்றினதுக்கப்புறம் தான் இந்த மசாலா எல்லாமே அது கூடவே சேர்த்தது. இதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் ஒன்று ஒன்றா சேர்க்க வேண்டியதாங்க. ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிட்டு கொஞ்சமாக வெங்காயம், தக்காளி ஒரே ஒரு தக்காளி, புளி நிறைய சேர்த்துருக்கிறதுனால தக்காளியை சேர்த்து நல்லா அப்படியே லைட்டாக வதக்கி விட்டுட்டு, அது கூடவே நம்ம மசாலா கிரேவி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த மீதி இருந்த அந்த தண்ணியை ஃபஸ்ட்டு இது கூட ஊற்றிட்டாங்க. ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் கொதிக்கணும். லைட்டாக தகன்னு கொதித்த உடனே நம்ம மசாலா தடவி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த கத்திரிக்காவை கீறி வச்ச கத்திரிக்காவை இந்த கிரேவியோடு ஒன்று ஒன்றா சேர்த்து அப்படியே போடும்போதே பாருங்களேன், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா சும்மா புளி கரைச்சி தாளித்தா கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. எங்கள் ஆச்சி நல்லா சமைப்பாங்க, அம்மாவோட அம்மா. அந்த பக்குவம் அம்மாவுக்கு வந்திருக்கு, அம்மாவோட பக்குவம் எனக்கு வந்திருக்கு. இது 3வது ஜென்ரேஷன் இந்த சமையல் அப்படியே மாறி மாறி வந்திருக்கு. நல்லா கொதிச்சிருச்சுங்க. லைட்டாக மூடி வச்சு எடுத்ததுக்கப்புறம் கொதிச்சிருச்சு. இதுக்கப்புறம் தாளிக்க வேண்டியதான். எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், கொஞ்சமாக சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு அப்படியே தாளித்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, கத்திரிக்காய் குழம்பு, அதோடு தாளித்து ஊற்றிட வேண்டியதாங்க. ஒரு 3 பூண்டை நல்லா நச்சு இதோட சேர்த்துருக்காங்க. எதுக்குமா அப்படின்னு கேட்டேன். அப்போ குழம்பு நல்லா மணமாக இருக்குமா, அதனால் 3 பூண்டை இடித்து தாளித்ததோடு சேர்த்து போட்டாங்க. தாளிக்கிறதுக்கு லாஸ்ட்டாக கருவேப்பிலையும் இதோடு சேர்த்து நல்லா எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குழம்போடு இதை மிக்ஸ் பண்ணி மல்லி இலையை மேல் டாப்பில் தூவி ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு எடுத்து சாப்பாட்டோடு வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்குங்க. மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே குட் நைட் மக்களே. தேங்க்யூ.